வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தண்ணி சாம்பார். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ வாங்க ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டு கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் அதுவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அது நல்லா வதங்கினதும் நான் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு இப்போ போடலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட ரொம்ப போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். அது நான் இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 இல்லை 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி நம்ம கம்மியாக தான் ஊற்ற போகிறோம். இது 2 பெரிய தக்காளின்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு நல்லா வந்திருக்கு. மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பருப்பை நல்லா கடைஞ்சிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது தண்ணி சாம்பார்னால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்குவத்துக்கு பார்த்து நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் ஒரு சின்ன கோலி உண்டு சைஸு புளி என்ன கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அதில் இருக்க வெங்காயம் தக்காளியில் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் வாசனைக்கு கறி லீவ்ஸும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.